Subscribe for more content. Student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் 10th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.8. 3 ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் எடுத்துக்கலாம். அதாவது ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இதுல 1/x equal to P, 1/y equal to Q, 1/z equal to R அப்படின்னு எடுத்துக்கலாம். 1/x நான் Pன்னு எடுத்துக்கிறேன், 1/y Qன்னு எடுத்துக்கிறேன், 1/z Rன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். 2x plus 1/4y minus 1/3z equal to 1/4. ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டை மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கிறேன். 1/x ஓட வேல்யூ Pன்றதுனால இதை எப்படி எழுதலாம்? P/2ன்னு எழுதலாம். அதே மாதிரி 1/y ஓட வேல்யூ Qன்றதுனால Q/4 அப்படின்னு எழுதலாம். மைனஸ் 1/z ஓட வேல்யூ Rன்றதுனால R divided 3 அப்படின்னு எழுதலாம். ஈக்குவல் டு 1 divided 4. இப்போ இதுக்கு ஒரு ரஃப் ஒர்க் போடும். அதாவது இதுக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். ஸோ அதை நம்ம ரஃப் ஒர்க்கில் போட்டு பார்த்து ஆன்சர் எடுத்து வந்து இங்கே எழுதலாம். ஃபஸ்ட்டு 2 4 3. இந்த 2 4 3க்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2ஆல் 1 2s are 2, 2 2s are 4 அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணணும். 1 அப்படியே தான் வரும். 1 2s are 2, 3 அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 3ஆல் 1 அப்படியே தான் வரும். 3s are 3. ஸோ லாஸ்ட்டில் 1 வர வரைக்கும் நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ 2 × 2 × 3. இப்போ 2 × 2 × 3 என்ன வரும்? 12. இப்போ இதுதான் எல்சிஎம். இந்த ஈக்குவேஷன் நம்ம இங்கே எழுதியும். P divided 2 plus Q divided 4 minus R divided 3 equal to 1/4. இப்போ இங்கே எல்சிஎம் என்ன எடுத்திருக்கோம்? 12. அப்போ இந்த 2ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 6. அப்போ அதே நம்பரை தான் மேலே போடணும். இங்கே 4ஓட 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். அப்போ அதே நம்பரை தான் மேலே போடணும். 3ஓட 4ஐ மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். அதே நம்பரை தான் மேலே எழுதணும். இங்கே 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். இப்போ அதே நம்பரை தான் மேலே போடணும். இப்போ இந்த கீழே உள்ள இந்த ஸ்டெப்பை நம்ம எழுத வேண்டாம். மேலே உள்ளதை மட்டும் எழுதணும். இப்போ P × 6 என்ன வரும்? 6P. 6P. 3 × Q என்ன வரும்? ப்ளஸ் 3Q மைனஸ் 4 × R 4R ஈக்குவல் டு 1 × 3 3. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த பார்ட்டை எடுத்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டை எடுத்து டெரிவ் பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 1/x ஈக்குவல் டு 1/3y. இதில் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 1/x நம்ம Pன்னு எழுதலாம். 1/y நம்ம Q divided 3 அப்படின்னு எழுதலாம். 1/y நம்ம Qன்னு எழுதுவோம், divided 3. 3 × P, 3P equal to Q. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட்டாக டெரிவ் பண்ண போகிறது இந்த பார்ட் எடுத்து நம்ம இப்போ டெரிவ் பண்ண போகிறோம். இதை அப்படியே எடுத்து கீழே எழுதிக்கலாம். One by x minus 1 divided 5y plus 4 divided z equal to 2 × 2 divided 15. இப்போ 1/x நம்ம Pன்னு எடுத்துக்கிறோம், நம்ம Qன்னு எடுத்துருக்கோம். அப்போ Q divided 5 அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் 1/z ஓட வேல்யூவை Rன்னு எழுதலாம். இங்கே மேலே 4 இருக்கனால நம்ம 4R அப்படின்னு எழுதலாம். இப்போ வந்து 4 கீழே இருந்ததுன்னா நம்ம R divided 4ன்னு எழுதலாம். ஆனால் நியூமினேட்டரில் வந்து 4 இருக்கிறதுனால நம்ம 4R அப்படின்னு எழுதிக்கலாம்.
equal to 15 into 2 என்ன வரும் 30, 30 plus 2 32 divided 15. So P minus, so இது அப்படியே கிராஸா மல்டிப்ளை பண்ணலாம். 5 into P என்ன வரும் 5P minus Q plus 5 into 4 20R equal to 32. Sorry, இங்க divided 5 வரும். 5 divided 32 15. 32 divided 15. அதாவது 5 into P 5P minus Q plus இதை கிராஸா மல்டிப்ளேஷன் பண்ணோம். அப்போ 5 into 4 20R divided 5 equal to 32 divided 15. இப்போ 1 5s are 5, 3 5s are 15. அப்படி நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த ரெண்டு இதை வந்து கிராஸா மல்டிப்ளேஷன் பண்ணணும். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் 3 into 5 15. 3 5s are 15 minus 3Q plus 3 into 20 60R equal to 1 into 32 32. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணிட்டோம், செகண்ட் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணியாச்சு, தேர்ட் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ஈக்குவேஷன் 1 2 3 இந்த 3 ஈக்குவேஷன் நான் ஆர்டராக எழுதிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப் 2 in 1 and 3. அதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் ஒர்க் ஒன்று போட்டுரும். 3P equal to Q. 3P equal to Q அப்படின்னா அப்போ 3Q என்னவா இருக்கும் அப்படின்னா 9P-ஆ இருக்கும். 3Qோட வேல்யூ 9P. ஏன் நான் 3Q ஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனையும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இங்கே 3Q இருக்குது, இங்கேயும் 3Q இருக்குது. நம்ம 3Qோட வேல்யூ தெரியாது, Qவோட வேல்யூ தான் தெரியும். Qவோட வேல்யூ 3Pனா அப்போ 3Qவோட வேல்யூ நமக்கு தேவை. ஸோ 3Qவோட வேல்யூ தேவைன்றதுனால, அதாவது 3Q நமக்கு வேணுன்றதுனால 3Qவோட வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கேன் 9Pன்னு. இப்போ இந்த வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதுறேன்னா 6P ப்ளஸ் இந்த 3Qக்கு பதில் என்ன போடலாம், 3Qக்கு பதில் 9Pன்னு போடலாம். 9P minus 4R equal to 3. 6P plus 9P என்ன வரும் 15P minus 4R equal to 3. ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் ஃபோர்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் 15P minus 3Q, சாரி 3Qக்கு பதில் நம்ம என்ன போடலாம் 9Pன்னு போடலாம். அப்போ இங்கே 9Pன்னு போட்டுட்டு ப்ளஸ் 60R equal to 32. இப்போ 15P minus 9Pன்னு என்ன வரும் 6P. ரெண்டுத்தையும் சப் பண்ணோம்னா 6P plus 60R equal to 32. ஸோ இதை டிவைடட் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும் 3 2s are 6. அப்போ 3P plus 30R equal to 16. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் இப்போ நான் சால்வ் பண்ணுறேன். ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறேன். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன இருக்குது 15P minus 4R equal to 3. அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். ஃபிஃப்த் ஈக்குவேஷனை நான் 3 அதாவது 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா 3 5s are 15 நம்ம போட்டோம்னா இந்த Pயோட இந்த P டேர்மை கேன்சல் பண்ணிடலாம். இங்கேயும் 15 இருக்குது, இங்கேயும் 15 வந்துடும், கேன்சல் பண்ணலாம். அதுக்காக நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் வரும் 15Pன்னு வந்துடும். 30 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 115 வரும். 16 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 18 வரும். இப்போ நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ். இப்போ இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும். சாரி, இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்போ என்ன வரும் மைனஸ் 154R ஈக்குவல் டு மைனஸ் 80 + 3 மைனஸ் 77 வரும். ஸோ இந்த மைனஸையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ R ஈக்குவல் டு 77 டிவைடட் 154. 157ஆல் எத்தனை டைம் கேன்சல் பண்ணலாம் 2 டைம். அப்போ R ஈக்குவல் டு 1 டிவைடட் 2. ஆரோட வேல்யூ என்ன 1 டிவைடட் 2ன்னு நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இந்த ஆரோட வேல்யூவை நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம்.
fourth equation. இப்போ put r equal to 1/2. இந்த வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 4ல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 4 என்னது? 15p மைனஸ் ஈக்குவேஷன் 4 என்னது? 15p மைனஸ் 4r ஈக்குவல் டு 3. 15p அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ் 4 ஆரோட வேல்யூ என்ன? 1/2 ஈக்குவல் டு 3. 15p அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ் 4 ஆரோட வேல்யூ 1/2 ஈக்குவல் டு 3. இப்போ இந்த 2ஆல் 2 2s are 4னு கேன்சல் பண்ணலாம். ஸோ 15p மைனஸ் 2 into 1 2 ஈக்குவல் டு 3. ஸோ 15p ஈக்குவல் டு 3. இந்த மைனஸ் 2 ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது ப்ளஸ் 2ஆக மாறும். ஸோ 2. ஸோ 15p ஈக்குவல் டு 5. ஸோ 1 5s are 5, 3 5s are 15. So 3p equal to 1. So therefore p equal to 1 divided 3. So p ஓட வேல்யூ என்ன? 1 divided 3. r ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. p ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சரி p ஓட வேல்யூ 1/3. ஸோ அதை ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். p equal to 1/3 இதை ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 2 என்னது? 3p equal to q. 3 அப்படியே எழுதிக்கிறோம். p ஓட வேல்யூ 1/3 equal to q. 3 3 கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ 1 equal to q. அதாவது q equal to 1. p ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. q ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. r ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ therefore 1/x தான் நம்ம pன்னு எடுத்தோம். 1/y தான் நம்ம q அப்படின்னு எடுத்தோம். z 1/z தான் நம்ம என்ன எடுத்தோம்? r எடுத்தோம். q ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணோம்? 1/3. அதே மாதிரி q ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணோம்? 1. r ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணோம்? 1/2. ஸோ அதனால நம்ம அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு எழுதலாம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூவை 3ன்னு எழுதலாம். ஒய்யோட வேல்யூவை 1 அப்படின்னு எழுதலாம். இசட்டோட வேல்யூவை 2ன்னு எழுதலாம். இசட்டோட வேல்யூவை 2ன்னு எழுதலாம். ஸோ நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.